ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் வந்து முக்கியமான நாட்கள் பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து விவேகானந்தருடைய பிறந்தநாள் வந்து ஜனவரி 12. அதுதான் வந்து தேசிய இளைஞர் தினமாக வந்து கொண்டாடப்படுது. அடுத்தது தமிழர் பாரம்பரிய நாள் வந்து ஜனவரி 14. உலக ஈரநிலா நாள் வந்து பிப்ரவரி 2, அடிக்கடி கேட்டது. உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி 23, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தேசிய அறிவியல் நாள் வந்து பிப்ரவரி 28. சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் 8. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. உலக காற்று தினம் ஜூன் 15. காமராஜர் பிறந்த நாள் வந்து ஜூலை 15. இதை தான் கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தேசிய நூலக நாள் வந்து ஆகஸ்ட் 9. டாக்டர் என் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை தான் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க, அது செப்டம்பர் 5. உலக ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3. உலக விலங்குகள் நாள் வந்து அக்டோபர் 4. இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து அக்டோபர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து மாணவர் தினமாக கொண்டாடப்படுது, அக்டோபர் 15. ரொம்ப முக்கியமான நாட்கள் இதில் பார்க்குறோம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து ஜூலை 28. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் வந்து மே 22. உலக நீரிழிவு நோய் நாள் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 14. இது வந்து ஃபெட்ரிக் பாண்டிங்கோட பிறந்த நாள் வந்து இது. ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் வந்து நவம்பர் 14. இதை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4. உலக சதுப்பு நிலங்கள் தினம் வந்து பிப்ரவரி 2, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 30, இது இந்திய அளவில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. சர்வதேச அகிம்சை தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 2, இது மகாத்மா காந்தியோட பிறந்தநாள். உலக வனவிலங்குகள் தினம் வந்து மார்ச் 3. ஸோ இது 2 இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உலக வனவிலங்குகள் தினம்னு ஒன்று இருக்குது, உலக விலங்குகள் தினம்னு ஒன்று இருக்குது. நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.